ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி 1-2 அனுபவங்கள் சொல்லலான்னு இருக்கேன். வாழ்க்கைக்கும் சாப்பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறத மகாபெரிவா ரொம்ப அழகாக தன்னோட பக்தர்களுக்கு உணர்த்தியிருப்பார். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மகான் சாப்பிடுவது என்னவோ அவல் பொரிதான். எப்போதாவது கீரையை தமது மதிய உணவில் சேர்த்து கொள்வார். இருந்தாலும் சமையல் பக்குவத்தை பற்றி அவர் சொல்வதை கேட்டு பிரபல சமையல்காரர்களே மூக்கில் விரல் வைத்திருக்கிறார்கள். அவ்வப்போது மடத்திற்கு அரிசி, பருப்பு, உளுந்துன்னு பக்தர்கள் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஒரு தடவை பக்தர் ஒருவர் தன் தோட்டத்தில் பயிரான கருணைக்கிழங்கை மூட்டையாக கொண்டு வந்து கொடுத்தார். மடத்தில் சிப்பந்திகள் மிகவும் திருப்தியாக அதை மசியல் செய்து எல்லாருக்கும் பரிமாறினார்கள். சாப்பிட்டவர்கள் முதலில் அதை எடுத்து வாயில் போட்ட பிறகு அதை தொடவே இல்லை. இலையில் மூலையில் அதை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஏனெனில் கிழங்கு மசியல் நாக்கில் பட்டவுடன் அரிப்பு ஏற்பட்டுவிட்டது. அதனால் தான் ஒதுக்கி விட்டார்கள். இந்த விஷயம் மகானின் காதுக்கு போகாமல் இருக்குமா? சமையல் செய்தவர்கள் மகானின் முன்னால் கையை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பயந்தபடி ஏதும் நடக்கவில்லை. அமைதியான குரலில் மகான் கேட்டார், எப்படி சமையல் செய்தாய்? கழுநீரில் நன்றாக அலசிய பிறகு புளி விட்டு கொதிக்க வைத்தேன். இந்த கிழங்கு அதற்கெல்லாம் மசியவில்லை, அதனுடைய குணம் மாறவில்லை என்று பிரதம சமையல்காரர் குறைப்பட்டு கொண்டார். பெரியவா சிரித்தபடியே சொன்னார், கருணைக்கிழங்கை வெந்நீரில் வேக வைக்கும்போது அதோடு வாழைத்தண்டை சிறிதாக நறுக்கி போட வேண்டும். இரண்டும் நன்றாக வேகும்போது கருணையின் குணம் மாறிவிடும் அப்படின்னு சொன்னா பெரியவா. மறுநாள் இந்த முறைப்படி சமைத்தபோது எல்லாரும் விரும்பி கேட்டு சாப்பிட்டார்கள். சமையல் விஷயத்தில் மகானின் இன்னொரு அனுபவம். பண்டிதர் ஒருவர் மகானிடம் பேச வந்தார். அவரிடம் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்து விட்டு மகான் இட்லி என்று ஏன் பெயர் வந்தது என்று கேட்டார். ஏதோ புதிய விளக்கம் தருவதாக நினைத்த அந்த பண்டிதர் சொன்னார், இலையில் இட்லியை போட்டவுடன் அது காலியாகி விடுகிறது. இட்டு ப்ளஸ் இல்லை, இட்டில்லை இட்லி அப்படின்னு ஏதோ விளக்கம் சொல்கிறார் அந்த பண்டிதர். மகான் சிரித்து கொண்டே அவர்கிட்ட கேட்டார், இலையில் இட்லி விழுந்ததும் எல்லோரும் அதை இல்லைன்னு ஆக்கிடும் சாத்தியம் நம்பும்படியாக இல்லையே. என்ன மாதிரி எத்தனையோ பேர் அதை இலையிலேயே வச்சுட்டு உட்கார்ந்துருக்காளே, அதனால் நீங்கள் சொல்கிற விளக்கம் சரியில்லை. பெரியவா சொன்னால் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த பண்டிதர். அப்போ பெரியவா சொல்கிறா, ஏதாவது நாம் சமைக்கிறோன்னா அதுக்கு கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கணும் இல்லையா? அடுப்பு பக்கத்திலேயே நிற்கணும், கருகி போகாமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா பக்குவம் கெட்டு போகும் இல்லையா? இட்லியை எடுத்துக்கோங்க, அதை ஊற்றி வச்சுட்டு 10 நிமிஷம் அதை மறந்து அந்தாண்ட போய் வேறு வேலையை கவனிக்கலாம். தானாக வெந்து பக்குவமாக இருக்கும் ஒன்றை வைத்துவிட்டு திரும்பி பாராமல் வருவதை இடுதல் என்கிறார்கள். இடுகாடு இடுமருந்து என்பது போல இட்லி என்று பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சா மகாபெரிவா. மிக பெரிய விஷயங்கள் மட்டுமல்லாமல் சிறு சிறு விஷயங்களுக்கும் அவர் அளிக்கும் விளக்கங்கள் எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டன. சமையல் விஷயமாக அவர் சொன்ன கருத்துக்கள் காஞ்சி மடத்தில் இன்றும் உலா வருகின்றன. ஒரு நாள் மடத்து சமையல்காரர் ஒருவர் மடத்திற்கு சமையல் செய்ய பெருங்காயம் அதிகமாக தேவை என்று விண்ணப்பம் கொடுக்க, சாம்பார் ரசம் வைக்கும்போது தனித்தனியாக பெருங்காயத்தை போடக்கூடாது, நீ பருப்பை சாம்பாருக்காக வேக வைக்கும்போது அதில் பெருங்காயத்தை போட்டுடு, அதே பருப்பு தானே சாம்பார் ரசம் வைக்க உதவுகிறது, அதில் பெருங்காய வாசனை இல்லாமலா போகும், இப்படி செய்து பார், அதிக பெருங்காயம் தேவைப்படாது அப்படின்னு மகாபெரிவா ரொம்ப விளக்கமாக சொன்னார். இத்தனை நாள் சமையல் செய்யும் தனக்கு இந்த உத்தி தெரியலையேன்னு புலம்பினார் சமையல்காரர். இன்னொரு சம்பவம், ரசமான விவாதம். அதாவது குழம்புக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம்? இரண்டிலுமே பருப்பு, புளி, உப்பு, சாம்பார் பொடி, பெருங்காயம் தானே இருக்கு. அங்கிருந்த பக்தர்கள், சாம்பாரை முதலிலும் ரசத்தை பின்னாலும் சாப்பிடுகிறோம், அதுதான் வித்தியாசம்
என்றார்கள். இதை கேட்டுட்டு மகா பெரியவா பெரிதாக சிரித்தார். குழம்பில் காய்கறி உண்டு, ரசத்தில் இல்லை, இதுதான் வித்தியாசம் அப்படின்னு சொன்னா பெரியவா. இந்த குழம்பையும் ரசத்தையும் வைத்து அன்று ஒரு சிறிய பிரசங்கத்தையே எல்லாருக்கும் விளக்கமாக சொன்னாராம் மகா பெரியவா. அவர் சொன்னதன் கருத்து என்ன? தான் என்னும் அகங்காரம் மனதில் இடம்பெற்று விட்டதால் நாம் குழம்பி போகிறோம், அதாவது சாம்பார் போல. ஆனால் இது இல்லை என்றால் மனம் தெளிவாக இருக்கும், ரசம் போல. இவைகளை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தினமும் குழம்பு ரசம் வைக்கிறோம். நீங்கள் விருந்துக்கு சென்றால் குழம்பு, ரசம், பாயசம், மோர் என்று வரிசைப்படி சாப்பிடுகிறோம் இல்லையா? இந்த உணவு கலாச்சாரம் வேறு எங்கேயும் இல்லை. மனிதன் பிறக்கும் போதே அவன் மனதில் தான் என்னும் அகங்காரம் இடம் பிடித்து வருகிறது. அவன் பலவிதமான குழப்பத்தில் ஆழ்வதால் அவன் மனம் குழம்புகிறது. இதைத்தான் முதலில் நாம் சாப்பிடும் குழம்பு எடுத்து காட்டுகிறது. அது தெளிந்துவிட்டால் ரசம் போல் ஆகிவிடுகிறது. இவற்றை தொடர்வது இனிமை, ஆனந்தம், அவைதான் பாயசம், மோர், பட்சணம். இதைப்போல மனிதனின் வாழ்க்கைக்கும் சாப்பிடும் சாப்பாட்டுக்கும் பலவிதமான ஒற்றுமைகள் உண்டு. மோர் தனித்தன்மை வாய்ந்தது. பிரம்மானந்தத்துடன் நம் மனம் லயிக்க இது உதவுகிறது. பாலிலிருந்து தயிர், வெண்ணெய், நெய், மோர் என்று தொடராக பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றன. மோர்தான் கடைசி நிலை. அதிலிருந்து நீங்கள் எதையுமே எடுக்க முடியாது. அதனால்தான் பரமாத்மாவை கலந்த பின் மேலே தொட ஏதும் இல்லை என்பதை மோர் தெளிவாக்குகிறது. அதாவது மோர் சாதம் முடிந்தால் இலையை விட்டு எழுந்திருக்க வேண்டாமா என்று அன்றைய தினம் நீண்ட பிரசங்கமே செய்துவிட்டார் மகா பெரியவா. நாம் தினமும் சாப்பிடும் சாப்பாட்டை பற்றிய விளக்கத்தை இதுவரை இதை போல யாரும் சொன்னதே இல்லை. இவர் சகலமும் தெரிந்தவர் என்பதற்கு இதை போல எவ்வளவோ எடுத்துக்காட்டுகள். தெய்வீகத்தை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது என்று நினைப்பவர்கள் மகானை சரிவர அறியாதவராகத்தான் இருப்பார்கள். எவ்வளோ அழகா எத்தனை விஷயங்களை மகா பெரியவா தெரிஞ்சு வச்சுருக்கா. குழம்பு ஏன் முதல்ல சாப்பிட்றோம், ரசம், இந்த விளக்கம் ரொம்ப அற்புதமான விளக்கம். குழம்பு தான் போட்டு இது தான் என்னும் அகங்காரம் போகிறதுக்காக தான் முதல்ல குழம்பு, அப்புறம் மனசு தெளிவான பிறகு ரசம், தெளியறதுக்காக ரசம், கடைசி நிலை மோர். மோருக்கு அப்புறம் எதுவும் கிடையாது. பிரம்மானந்தம், பரம சந்தோஷம், அந்த பகவானோட அப்படியே ஐக்கியமாயிடுறோங்கிறதுக்கு தான் மோரை கடைசியாக சாப்பிட்றோம். பாயசம், பட்சணம், மோர்லாம் கடைசியாக. அதே மாதிரி இந்த கருணக்கிழங்க மசியலுக்கு வேக வைக்கும்போது ஒரு சின்ன துண்டு வாழைத்தண்டு நறுக்கி அதோட போட்டு வேக வச்சா அந்த காரும் தன்மை போயிடும், காராது, எல்லாரும் சாப்பிடுவான்னு என்ன அழகாக பெரியவா சொல்கிறா. எப்படி எல்லா விஷயமும் பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆன்மீகம் மட்டும்தான் பெரியவாளுக்கு தெரியும், பக்தி சம்மந்தப்பட்டது மட்டும்தான் தெரியும்னு நம்மெல்லாம் நினச்சின்னு இருப்போம். தெரியாத விஷயங்களே மகா பெரியவாளுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. ஒரு உடம்பு சரியில்லாத வைத்தியத்துக்கு ஏதாவது கேட்டாலும் வைத்தியமும் சொல்லுவார் அழகாக. அவர் சொல்கிற வைத்தியம் எளிமையாக இருக்கும், அந்த வலி போயிடும். இப்பேற்பட்ட மகான். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.